சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து மீனாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறத பார்த்தா அண்ணாமலைக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. முத்து என்னன்னா தாய் பாசத்துக்கு ஏங்குதான். மீனா என்னன்னா சீதா மாதிரி நம்மளுக்கும் ஒரு மாமியார் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனம் வருந்துறாரு. இவங்களே இப்படி பார்க்குற இந்த விஜயா நாளைக்கு இவங்களுக்கு ஒரு பிள்ளை குட்டி அப்படின்னா எப்படி இந்த விஜயா பாப்பா எப்படி ஏற்றுப்பா? இது சரி கிடையாது. எப்படியாவது இதை சரி பண்ணி ஆகணும். ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு முத்தை தன்னுடைய பையனாவா ஏற்றுக்கிடாம, மீனாவை தன்னோட மருமகளாக ஏற்றுக்கிடாம, என்னமோ வந்து தான் தான் பெரிய ஆளுன மாதிரி இந்த விஜயா பண்ணிட்டு இருக்கா. எப்படியாவது அவளுக்கு தக்க பாடம் கற்பிக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்போ அவங்களுக்கு வருத யோசனை ஒன்றே ஒன்று தான். நம்ம என்ன சொன்னாலும் இந்த விஜயா கண்டுக்கிடவே மாட்டா. அவளுக்கு சொல்லுது மாதிரி சொன்னால் தான் புரியும். சொல்ல வேண்டிய ஆள் சொல்லணும். எங்கள் அம்மா வந்து சொன்னால் கேட்பாளோ, ஒருவேளை எங்கள் அம்மா போனப்புறம் அப்படி மாறிடுவாளோ, பேசாமல் எங்கள் அம்மாவே இங்கேயே இருக்க வச்சிடலாமா அப்படின்னு ஒரு பல மாதிரி சிந்தனை. அப்போ அம்மாவை கிராமத்துலேருந்து இங்கே கொண்டு வச்சிட்டோம்னா விவசாயத்தை யார் பார்க்குறது வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. இல்லைன்னா எல்லாருமே கூட்டிகிட்டு கிராமத்துக்கு போயிடுவோமா? கிராமத்துக்கு போனால் இவங்களுக்குலாம் வேலை எப்படி பார்ப்பாங்க? சுருதி ரவியாக இருக்கட்டும், முத்து மீனாவாக இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பல மாதிரி குழப்பம். பார்க்கில் போய் ரொம்ப சிந்தனையாக நடந்துகிட்டே இருக்காரு. அப்போ வந்து பரசு கேட்குறாரு, என்னாச்சு அண்ணாமலை? எப்போதுமே எதையாவது பேசிக்கிட்டு இருப்ப, ஜாலியாக இருக்கும். இப்போ என்ன ரொம்ப மன அழுத்தமாக இருக்கே, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாம் அந்த முத்து மீனாவால் தான் அப்படிங்கும்போது, அண்ணாமலை முத்து மீனா அவங்க குடும்பத்துக்காக எல்லாமே தங்கிட்டு செய்கிறாங்க. அவங்களால என்ன பிரச்சனை அப்படிங்க? அவங்களால பிரச்சனை இல்லை, இந்த விஜயாவால் தான். அவங்க 2 பேரும் ரொம்பவே பாசத்துக்கு ஏங்குதாங்க. இந்த ஜென்மத்துல தான் நம்மளுக்கு கிடைக்கல. அடுத்த ஜென்மத்துக்காவது இது கிடைக்கட்டும்ன்ற மாரி ஃபீல் பண்ணுதாங்க. பெத்த தகப்பனா என்னால, மாமனா என்னால தாங்கவே முடியல அப்படிங்கும்போது, அண்ணாமலை உன் நல்ல மனசுக்கு எதுவுமே தப்பாகாது. உன் வீட்டம்மாவை பத்தி தான் தெரியுமே. அது கொஞ்சம் வாய் பேசுறவங்க தான். 2வது அவங்க சொன்னது தான் கேட்கணும்னு நினைப்பாங்க. பணம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன் நான் உன் ஃப்ரெண்டு தான். உன் ஃப்ரெண்டு நான் வீட்டுக்கு வந்தாலும், ஆமா என் வீட்டுக்காரி மாதிரி நீங்களும் கடைசி வரைக்கும் டிரைவரா தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்மையாக இருந்ததுனால முதல்ல எப்படி போனோமோ அப்படியே வந்தோம். அந்த வாசகன் மாதிரி நம்மளும் வந்து 4 பேர்கிட்ட ஏமாத்த மாதிரி ஆள் இருந்தால் பெரிய ஆள் ஆகிருப்போம் அப்படிங்கும்போது, அதை விட பரசு இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சா சொல்லு அப்படிங்கும்போது, அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. பரசு என்ன வழி அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு ஒரு சொத்துமே இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால மருமகளாக ஏற்றுக்கல. முத்து பெருசாக எதுவும் படிக்கலை. ஆனால் பெரிய பிஸ்னஸ் ஏதாவது பண்ணால் என் மகன் பிஸ்னஸ் பண்ணுதான் அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டம்மா நினைக்கும். ஏன்னா பணத்தை தான் அவங்க பெருசாக நினைக்காங்க. அப்படி இருக்கும்போது அதானே சரி அப்படிங்கிறாங்க. ஓ, நீ சொல்கிறது சரிதான். முத்துக்கிட்ட பணம் இல்லை, அதே மாதிரி மீனாகிட்டையும் பணம் இல்லை. அதனால் இந்த விஜயாவுக்கு மனம் ஏற்க மறுக்குதில்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை என்ன பண்ண போகிறா? எதுவும் வேறு எதுவும் வழி இருக்கா அப்படிங்கும்போது, இல்லை பிரசு, என் ஒட்டுமொத்த பணத்தில் தான் மனோஜ் கடையை ஆரம்பிச்சிருக்கான்னு உன்ட்ட சொன்னோம்ல அப்படிங்கிறேன். ஆமாம் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இந்த கடையை வந்து ஒழுங்காக காலத்துக்கு கொண்டு போகணும் வைக்கணும்னா அது வந்து கரெக்டான ஆள்கிட்ட இருக்கணும் அப்படின்ட்டு அடிக்கடி நான் உன்னை சொல்லுவோம்ல அப்படிங்கிறமா சொல்லுவேன். மனோஜ் வந்து கடையை நல்லா தான் நடத்துறாரு, நீ தானே கணக்கு வழக்கு பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவன் எங்கே ஒழுங்காக நடத்துகிறான்? ஒழுங்காகவும் நடத்தலை, ஒன்றும் நடத்தலை. இவ்வளோ நாள் நடத்தியிருக்கான். கடையில் லாபம் ஒன்றும் பெருசாக எதுவும் கொண்டு வரல. நான் கணக்கு வழக்கு பார்க்கும்போது நிறைய தொகையை வந்து முன்ன பின்ன வருது. இன்றைக்கி 10,000 வியாபாரம் ஆகிட்டுனா 10,000 வருமானத்தங்கன்னு கேட்டால் அதுக்கு என்னலாமோ கணக்கை சொல்லுதாங்க. ரோகிணி தெரிஞ்சவங்க, அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுதாங்க, என்ன செய்தாங்க இதை செய்தாங்கங்கிறாங்க. ஒழுங்காக கணக்கில் வரமாட்டேங்குது. ஆனால் இது சரியான ஆள்கிட்ட கொடுத்தா தான் சரியாக வரும். இது குடும்பத்துக்காகவே முத்து மீனாக தான் எல்லாம் செய்தாங்க. பேசாமல் அந்த கடையை நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டானே அப்படிங்கும்போது, அண்ணாமலை இதுக்கு உங்கள் வீட்டம்மா சம்மதிப்பாங்களா அப்படிங்கும்போது, நான் சொன்னால் தானே சம்மதிக்க மாட்டாங்க. எங்கள் அம்மாவை வர சொல்லி கடையிலேருந்து முத்து தான் நடத்துவான், வர சொல்ல அவன் தான் பார்ப்பான். இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒன்றுனா அந்த கடையிலேருந்து ஏதாவது அவனால் முடிஞ்சது செய்வான்னு நான் சொல்லிக்க போகிறேன் அப்படிங்கும்போது, அண்ணாமலை இது சரியாக வருமானு யோசிச்சுக்க அப்படிங்கிறாங்க. இல்லை அரசு இதுதான் சரியாக வரும். ஏன்னா முத்து மீனா அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம இந்த வீட்டில் உள்ள பிள்ளை மாதிரி இல்லைன்னு நினைக்காங்க. அதுபோக அவங்களுக்குன்னு தனியாக ரூம்போ ஏதோ இல்லை. அவங்க கண்டிப்பாக அந்த பர்னிச்சர் கடையை நடத்துனாங்கன்னா அதில் கொஞ்சம் வருமானம் வந்துச்சுன்னா, ஏன்னா மனோஜ் கடனையும் அடைச்சிட்டு மாடியில் ரூம் கட்டி அவங்களுக்குன்னு தனியாக சந்தோஷமாக இருக்க பார்ப்பாங்க. அவங்களுக்கும் நாளைக்கு பிள்ளை குட்டின்னு எதுவும் வேணும்ல அப்படிங்கும்போது, நம்மளை நான் ஒன்று செய்யட்டா, எனக்கு 2 வீடு இருக்குது,
என் 2 பிள்ளைகளுமே நான் கல்யாணம் முடிச்சு குடுத்துட்டேன். அப்படி இருக்கும்போது வந்து ஒரு வீட நான் முத்து குடுத்துட்டேண்ணே அப்படிங்கும்போது, "நீ குடுத்தா வாங்குவான்னு நெனைக்கியா? வாங்க மாட்டான் முத்து." மீனாவும் அப்படிதான். நான் அங்க இருக்கிறதுனால என்ன விட்டு அவங்க போவே மாட்டாங்க. நானும் 2 புள்ளையும் அங்க இருக்கு, ஒரு புள்ள அங்க இருக்குன்னு தனியாவும் இருக்க முடியாது. என்ன? அதனால வந்து அந்த மாடியில தான் ரொம்ப கட்டி குடுக்கணும். எங்க அம்மாட்ட உடனே பேசுறேன்னு சொல்லி, அங்க இருந்தே அண்ணாமலை பேசுறாங்க. "எம்மா நேத்து நைட்டு மீனாவும் முத்து இப்படி பேசுனாங்க. எனக்கு மனசே தாங்கல." அப்படிங்கும்போது, "ஆமா அண்ணாமலை, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அவங்களுக்கு தங்குறதுக்குன்னு தனியா ரூம் கிடையாது. நான் பணம் குடுத்தாலும் வாங்க மாட்டுக்காங்க அந்த முத்து மீனாவும். நீ குடுத்தாலும் வாங்க மாட்டுக்காங்க. அவன் என்னதான் பண்றது?" அப்படிங்கும்போது, "எம்மா நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன். அந்த பர்னிச்சர் கடைய பேசாம முத்து மீனாட்ட குடுத்துருவோம். அவங்களே நல்லா நடத்தட்டும். 2 பேர்ட்டயும் நல்ல சுறுசுறுப்பு இருக்கு. ஒரு தொழில் பண்ணி ஜெயிக்கணும்னு இருக்கு. முத்துட்ட என்னதான் கோவம் இருந்தாலும், தான் தொழில்ல அவன் ஒரு கிங்கா இருக்கான். அதே மாரி மீனாவும் அப்படிதான். வீட்லயே இருக்கணும். வீட்ல இருந்து அத செய்யணும், இத செய்யணும்னு நெனைக்காம, வெளிய போய் 4 பேர பார்க்கணும், 4 சம்பாத்தியம் பண்ணணும், நம்மளும் முன்னேறணும் அப்படிங்கிற நெனப்புல அந்த புள்ள இருக்கு. கண்டிப்பா அந்த பர்னிச்சர் கடைய அவங்ககிட்ட குடுத்தா கண்டிப்பா நல்ல நெலைமைக்கு வருவாங்க. அவன் முத்து கடையும் பார்த்துட்டு, வண்டியும் பார்த்துப்பான். மீனா பிள்ளை வியாபாரத்தையும் டெக்கரேஷனும் பார்த்துட்டு கடையும் பார்த்துக்கும். அவங்களுக்கு கூடுதலான வருமானமா இருக்கும். அப்படிங்கும்போது, சரி மனோஜுக்கு என்ன ஐடியா வச்சிருக்க? அப்படிங்கும்போது, வேற ஒண்ணும் இல்லம்மா. அ பரஸுக்கு தெரிஞ்ச ஒரு கடையில கணக்கா புள்ள வேலைக்கு ஆள் தேவைப்படுதுன்னு சொன்னா, மாசம் ஒரு 15,000 சம்பளம் குடுப்பாங்களாம். மனோஜுக்கு வந்து நல்ல கணக்கு எல்லாம் போடுவான். அதனால அவன அங்க அனுப்பிடலான்னு பார்க்கேன் அப்படிங்கும்போது, சரி அண்ணாமலை நீ செய்றது சரிதான் அப்படிங்கும்போது, "ஏம்மா நீ சொல்றதெல்லாம் சரிதான். விவசாயம்லாம் முடிஞ்சுட்டாம்மா?" அப்படிங்கிறாங்க. "விவசாயம்லாம் முடிஞ்சுட்டு" அப்படிங்கிறாங்க. "சரி ரைட்டு நீங்க கிளம்பி வாங்கம்மா. அந்த விஜயாட்ட நீங்க பேசுறது தான் சரியா இருக்கும்மா. நான் பேசணும்னா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா" அப்படிங்கும்போது, "விஜயாவுக்கு நான் தானே மாமியாரு, நான் வந்து பேசிக்கிறேன். அண்ணாமலை அதுவரைக்கும் நீ வீட்ல எதுவும் சொல்ல வேண்டாம்" அப்படிங்கிறாங்க. "சரிம்மா" அப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்ட மட்டும் அண்ணாமலை சொல்லிடுறாரு, "உங்க பாட்டி நாளைக்கு வராங்க. உங்க அம்மாட்ட சொல்ல வேண்டாம். எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நீ காலையில போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் கூட்டு வந்துரு" அப்படிங்கும்போது, "சரிப்பா" அப்படிங்கிறாங்க. காலைல போய் முத்து கூட்டு வந்துடுறாரு. இங்க விஜயா இன்னும் எந்திக்கல. ஹால்ல எங்க மாமியார் உட்காந்துருக்காங்க. ஓ பையன் எந்திரிச்சு, "ஏய் மீனா காப்பி போடுடி" அப்படின்ட்டு வராங்க. இங்க பார்க்குறாங்க, "அத்தை நீங்க எப்போ வந்தீங்க?" அப்படிங்கிறாங்க. "ஆமா, ஒரு வீட்ல இருக்க பொம்பளையாள் இவ்வளோ நேரத்துல எந்திரிப்பியா? ஏன் நேரத்துல எந்திரிக்க மாட்டியா?" அப்படிங்கவும், "இல்ல அத்தை நைட்டு தூங்க நேரம் ஆயிடுச்சு" அப்படிங்கிறாங்க. "ஏன் நைட்டு வேலைக்கு போனியா?" அப்படிங்கிறாங்க. "நான் எங்கத்த வேலைக்கு போறேன்" அப்படிங்கிறாங்க. "சும்மா தானே இருக்க? நேரத்துல தூங்க வேண்டியதானே?" அப்படின்னு, "அத்தை என்ன விஷயமா வந்தீங்க?" அப்படிங்கிறாங்க. "ஏன் என் மகன் வீட்டுக்கு வந்து உன்ட்ட கேட்டு தான் வரணுமா?" அப்படிங்கிறாங்க. "அத்தை நீங்க எப்போனாலும் வரலாம். இல்ல நீங்க திடீர்னு வந்திருக்கீங்களே, எதுவும் கதை இல்லாம வர மாட்டீங்களே? நீங்களும் அடிக்கடி விவசாயம் இருக்கு. அதனால என்னால அடிக்கடி மெட்ராஸுக்கு வர முடியாது, போ முடியாதும்பாங்க. இப்போ பொசுக்குன்னு வந்திருக்கீங்களே அதான் கேட்டேன்" அப்படிங்கும்போது, "பாட்டி இதை சாப்பிடுங்க" அப்படிங்கும்போது, "ஏய் மீனா உங்க பாட்டி வரும்னு உனக்கு தெரியுமா?" அப்படிங்கிறாங்க. "தெரியுமே, என் வீட்டுக்காரர் நேரத்தையே சொல்லிட்டாரு" அப்படிங்கிறாங்க. "அத்தை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல" அப்படிங்கிறாங்க. "முத்துக்கிட்ட நான் அடிக்கடி ஃபோன்ல பேசுவேன். அவன்கிட்ட வாரேன்னு சொன்னேன். நீ என்கிட்ட நேர்ல பார்க்கும்போது தானே பேசுதா? நான் ஊர்ல இருக்கும்போது ஒரு நாளும் ஃபோன் அடிச்சு கேஸ்ட் இல்லையே. ஏன் அத்தை கிராமத்துல இருக்கேன் ஓடில வந்து பார்த்தா என்ன?" அப்படிம்பேன். "அத்தை இங்கே வேலை இருக்குல்ல" அப்படின்னு. "என்ன வேலை இருக்கு உனக்கு? வீட்டில் உள்ள வேலையை பூரா மீனா பார்த்துக்கிடுது. அது நடனா பள்ளியில 4 பேர் தான் வராங்க. அதையும் பூரா பூட்டி பூட்டி தான் போட்டிருக்கேன். பார்வதி தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதே" அப்படிங்கிறாங்க. "பார்வதி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாளா?" அப்படிங்கிறாங்க. "ஆமா. அங்கே என்ன நடந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருவா" அப்படிங்கும்போது, "ஓ பார்வதி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கலா" அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினச்சேன். "அத்தை வேறு எதுவும் சாப்பிட்றீங்களா?" அப்படிங்கிறேன். "ஆமா விஜயா நீ சமைச்சு கொண்டு வா" அப்படிங்கிறாங்க. "அத்தை எனக்கு சமைக்க எப்படி வரும்?" "மீனா அத்தைக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு சமை" அப்படிங்கும்போது, "சரி அத்தை" அப்படிங்கிறாங்க. "விஜயா எனக்கு என்ன வேணும் எது வேணும்னு கேட்டு சமைச்சு கண்டிப்பாக மீனா தருவா. நீ எனக்கு என்ன சமைச்சு தர போற அதை சொல்லு" அப்படிங்கும்போது முத்து வந்துடுறாரு. "பாட்டி அம்மாலாம் சமைக்க மாட்டாங்க. சமைச்சத குறை வேணா சொல்லுவாங்க" அப்படிங்கும்போது மனோஜ் வந்துடுறாங்க. "பாட்டி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா ஏன்டா சமைக்கணும்? அம்மா ஒரு நடன பள்ளி வச்சுருக்காங்க. அம்மா ஒன்றும் சும்மா இல்லை" அப்படிங்கும்போது, "சூப்பர்ரா சூப்பர். அம்மா நடன பள்ளி வச்சுருக்காங்க. சமைக்க முடியாது. நேரம் இல்லை. ஏன் நீனா பூ வியாபாரம் பண்ணதா? டெக்கரேஷன் வேலை பார்க்குறா? அவளை எதுவும் சமைக்க தானே செய்றா? எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சா முடிஞ்சு போச்சுலடா" அப்படிங்கும்போது பாட்டி சொல்லுதாங்க, "வச்சு ஆனால் உன்ட்ட என்ன சொல்லியிருந்தேன்? வாரத்துக்கு ஒருக்கா ஒரு ஆள் சமைங்கன்னு சொன்னேனா சொல்லலையா?" அப்படிங்கும்போது, "அத்தை இங்கே எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க அத்தை. எப்படி தான் சமைக்க முடியும்?" அப்படிங்கும்போது, முத்து சொன்ன மாதிரி மீனா வேலைக்கு போகலையா? "சமைக்கல. சமைக்கணும்னா சமைக்க தானே செய்யணும். விஜயா எல்லாரையும் கூப்பிடு நான் பேசணும்" அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ஒன்றும் தெரியாத மாதிரி இவங்க வந்தோமா, எப்போ வந்தீங்க?" அப்படிங்க. "இப்போ தான்டா" அப்படிங்கிறாங்க. "சரிம்மா என்ன விஷயமாம்மா காலையில கூப்பிட்றீங்க?" அப்படிங்கிறாங்க. "ம் எல்லார்ட்டையும் நான் பேசணும்டா" அப்படிங்கிறாங்க.
எல்லோரும் வந்துடுறாங்க. வந்தோன்னே என்ன பாட்டி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. டேய் ரவி, மனோஜ் கடையை யார் பணத்தில்டா ஆரம்பிச்சது அப்படிங்கும்போது, பாட்டி முதல்ல மாமனார் பணம் அனுப்புனாங்க வச்சாங்கன்னு சொல்லி 2 பேருமே ஏமாத்துனாங்க, ரோகிணியையும் மனோஜும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு அப்பா பணத்தில் தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ரைட்டு, என் புள்ள பணத்தில் தான் கடையை வச்சுருக்காங்க. இப்போ என் புள்ள எதை பண்ணாலும் மறுவாதி உண்டுல்ல அப்படிங்கிறாங்க. உடனே இவர் மனோஜ் சொல்றாரு, அப்பா தான் கடையோட கணக்குல பூரா பார்க்காரு. முத்துக்கு பார்த்த வேலை தான் பாட்டி. நான் ஒரே ஆளுன்னா என் சௌகரியத்துக்கு என்னன்னாலும் முடிவு எடுப்பேன். இப்போ அப்பா இருக்கனால அந்த பணம் எதுக்கு எதுக்குங்கிறாரு அப்படிங்கிறாங்க. ரைட்டு, சரி இவ்வளோ நாள் கடையை நடத்தியிருக்க, எவ்வளோ லாபம் சம்பாரிச்சிருக்க அப்படிங்கும்போது, பாட்டி லாபம் எங்கே வருது, நட்டம் தான் அப்படிங்கும்போது, நட்டமா, உன் பொருள் நட்டம் ஆகாத அப்படிங்கும்போது, இல்லை பாட்டி நான் வந்து பீச் ஓரமாக ஒரு பங்களா ஒன்று வாங்கலான்னு பார்த்தேன், அதுக்கு ஒரு 30 லட்ச ரூபாயா கடன்காரங்கிட்ட வாங்கி தான் கொடுத்தேன் அப்படிங்கும்போது, சொல்லுவார் பாட்டி கடன்காரன்லாம் வாங்கலை, இவன் ஒரு கம்பெனிக்கு டீலராக இருக்கான்ல, அந்த பொருளை தாரேன் அவங்கள சப் டீலர் ஆக்கிட்டேன்னு சொல்லி அவங்கள்ட்ட பூரா பணத்தை வாங்கியிருக்கார் தலைவர். வாங்கி கொண்டு அந்த வீட்டுக்கு கொடுத்து ஏமாந்தார். அந்த வீட்டை விற்றுட்டு போனவன் பணத்தை பூரா செலவு பண்ணிட்டோன்னு கையும் விரிச்சிட்டான் மாட்டின பிறகு. கடையில் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்காரு. கடன்காரனுக்கு இவர் தான் கடன் அடைக்கணும் அப்படிங்கும்போது, மனோஜ் எவ்வளோ நாளில் எவ்வளோ கடத்தை கொடுத்துருக்க அப்படிங்கும்போது, இல்லை பாட்டி இன்னும் ஒன்றும் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. கடன் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்க, 6 மாதம் ஆச்சு. 6 மாதமாக நீ ஒரு ரூபாயும் கொடுக்கல, அவங்களும் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க நல்ல ஆளுக்கு தான். அண்ணாமலை இதுக்கு மேலே கடையை வந்து மனோஜ் பார்த்தா நல்லா இருக்காது அப்படிங்க. பாட்டி அப்பா தான் கணக்கு வழக்கு பார்க்காங்க அப்படிங்கிறாங்க மனோஜ். டேய் கணக்கு வழக்கு யாருனாலும் பார்க்கட்டும், கடையை நடத்த ஓனருங்க ஒன்று கொஞ்சமாக பொறுப்பு வேணும். நம்ம ஒரு கடை வாங்கினோம்னா எப்போ கொடுக்கணும்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் தோணணும். அப்படி இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. நீ 6 மாதத்துல ஒத்த ரூபா கூட கொடுக்கல, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உங்கள் அப்பங்கிட்ட வாங்கின 26 லட்சத்தையும் நீ என்னால் என்ன செய்யல, இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியல, கொடுக்க மாட்டேற. அப்படி இருக்கும்போது எங்கே நீ வந்து இது பண்ண போகிற, பேசாமல் அந்த கடைக்கு ஓனர் மாற்றிடலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் என்ன பாட்டி சொல்கிறீங்க, இப்போ ஓனர் எப்படி மாற்றுவீங்க, நான் தான் ஓனர் அப்படிங்கிறாங்க. கடை ஆரம்பிச்சது அண்ணாமலை பணத்தில் தானே, அதனால் அண்ணா அண்ணாச்சிக்கு என்ன பவுஸ் இருக்குது, அண்ணாமலை அம்மைக்கும் பவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையை வந்து நான் முத்துட்டு கொடுக்க போகிறேன், முத்து மீனாக தான் நடத்தணும் அப்படின்னா மனோஜுக்கு சரியான கடுப்பாயிருது. அது எப்படி பாட்டி கொடுப்பீங்க, கடையை நான் நடத்தி இவ்வளோ டெவலப் பண்ணி வச்சுருக்கேன், அவங்கள்ட்ட தூக்கி கொடுப்பீங்களோ அப்படிங்கும்போது, இப்போ பாரு நீ எவ்வளோ டெவலப் பண்ணி வச்சாலும் சரி தான், நீ இருக்கிற வரைக்கும் அந்த கடையில் லாபம் வரப்போகிறது கிடையாது. அதனால் முத்து மீனாட்ட கொடுக்குறேன். அவங்க சிறுக சிறுக உழைச்சி நல்லா முன்னேறி வராங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட வரி, அதுக்கு மத்தியிலையும் தொழில் பண்ணி ஜெயிச்சு வராங்க. அதனால் இந்த கடன் அவங்கள்ட்ட தான் இருக்கணும். இந்த வீட்டுக்காக அவங்க பண்ணக்கூடிய நிறைய விஷயத்த நீங்களே யாருமே பண்ணுறதில்ல. அவனுக்கு இளையவனுக்கும் சரி மூத்தவனுக்கும் சரி முத்து ரூம்பை கொடுத்துட்டு அவன் காலில் ஒரு கட்டில் போட்டு தூங்கிட்டு கிடக்காங்க. அதுலேயும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் என்ன. அதனால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை கொடுத்தாகணும். அதுபோக அவங்க மாடியில் ரூம் கட்டட்டும், இந்த வீட்டு செலவு அவங்களால முடிஞ்சது பண்ணட்டும். எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இருந்தாலும் சரி, நீ கடன் நடத்த போகிறவங்க வீட்டு செலவுன்னு எதுவும் பெருசாக கொடுக்கல, நீ ஒரு வேலையும் இல்லாத போது ரோகிணி கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் நீ கொடுக்கறதே விட்டுட்ட, ரோகிணியும் கொடுக்க விடலை. இப்படி இருக்கும்போது அந்த செலவுகளை எல்லாமே மேனேஜ் பண்ணுறது யார், முத்து மீனா தான். அதனால் கடை அவங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கும்போது, நான் சாவியை கொடுக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படிங்கும்போது, டேய் முத்து கடை நீ தான் நடத்த, பாட்டி சொல்ல மீற பண்ணுறவனை தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கு பெருசாக கடை நடத்தலாம் விருப்பமில்ல, மனோஜ் நிறைய படிச்சிருக்கான் பாட்டி, நானாவது ஏதாவது சின்ன வேலையில் புழுதில்னாலும் பார்த்து குடும்பத்தை காப்பாற்றிடும். ஆனால் மனோஜ் அப்படி இல்லை அப்படிங்கும்போது, அப்படியே இருக்க முடியாதுடா, பரசு மூலமாக இந்த மனோஜுக்கு ஒரு வேலை கேட்டிருக்கு, அந்த வேலை அவனுக்கு போதும், வீட்டு வாடகை எதுவும் கிடையாது, மாதம் 15,000 சம்பளம், சாப்பாடும் இப்படி வீட்டிலேருந்து எல்லாம் கிடச்சிக்கிடும். அப்படிங்கும்போது என்ன அப்படிங்கும்போது, இல்லை பாட்டி நான் கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது, இங்கே பாடுறா கடை யார் பேரில் இருக்குது அப்படிங்கும்போது, என் பேரில் இருக்கு பாட்டி அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக அந்த கடையை முத்து பேர் எழுதி விடு அப்படிங்கிறாங்க. கொடுக்கவே மாட்டேன் பாட்டி அப்படிங்கிறாங்க. அதனால அப்போ நீ என் கூட வா, ஸ்டேஷனில் வந்து என் பணத்தை வந்து என் மாதிரி என் பையன் கொண்டு போனான், இப்போ கேட்டால் கடையை தர மாட்டாங்க கடையை தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மனோஜை உள்ளே வச்சு குமுறல சரி வந்துடுவான் அப்படி. பாட்டி பாட்டி ஒழுங்கு மரியாதையாக கடையை முத்து பேர் எழுதி அப்படிங்கும்போது, பாட்டி அது முடியாது பாட்டி அப்படின்னு, நான் சொல்கிறது கேட்பியா மாண்டையா அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு அத்தை என்னத்தை, இப்போ பாரு பணம் என் பையன் பணம், அவன் பணத்தில் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கு தான் நான் ஒரு முடிவு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு தான் அவசரம் வந்திருக்கேன் அப்படிங்கிறது. ஓ இந்த முத்து மீனாவும் சேர்ந்தவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை உங்கள்கிட்ட வந்து இந்த முத்து மீனாவும் இல்லாத பொல்லாதையும் சொல்லி இப்படி பண்ண வச்சுருக்காங்க அத்தை, மனோஜே கடையை நடத்திட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது, பாரு விஜயா இதில் நீ எதுவும் பேசாத, நீனே சரி பண்ணிருக்கணும், நீ சரியில்லை, நம்ம கடையோட ஓனர் முத்து தான்,
அப்படின்னு சொல்லிட்டு போய் கடையை முத்து பேரில் மாற்றி விட்டுருக்காங்க. முத்து கடையை நடத்தினாலும் மனோஜ்கிட்ட வந்து சொல்லுதாங்க, மனோஜே பாட்டி சொல்லிட்டாங்க என்னால் மீற முடியாது, ஆனால் கடை மேலே பெருசாக எனக்கோ மீனாக்கோ நாட்டம் இல்லை, நீனே நடத்து அப்படிங்கும்போது, சரிடா பாட்டி போன பிறகு நீ வந்து கடையாண்ட தந்துரு அப்படிங்கிறாங்க. இந்த பாட்டி அந்த முத்தையும் மீனாவும் கூப்பிட்டு சொல்லுதாங்க, கண்டிப்பாக நான் போன பிறகு கடையை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு எனக்கு தெரியும், ஆனால் கடையை அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடாது முத்து, என்னி நீ மறுவாதியாக நினைக்க, எனக்குன்னு ஒரு மறுவாதி உன் மனசில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் சொன்னதான் நீ கேட்கணும், நீ தான் கடையை நடத்தணும், ஓனர் நீனாக தான் இருக்கணும், நான் போன பிறகு அண்ணாண்டே கடையை கொடுத்துட்டோம்னா அது லாய்க்கு இல்லை அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. பாட்டியும் ஊருக்கு கிளம்பிடுறாங்க. மனோஜ் வந்து முத்துட்ட வந்து சாவி கேட்குறாங்க. என்ன சாவிடா அப்படிங்கிறாங்க. என்ன சாவியா? ஃபர்னிச்சர் கடை சாவி. பாட்டி ஏதோ ஆர்வ கோளாறுல வந்து கடையை வந்து ஓண்ட வாங்கி தந்தால் உன் கடையாயிருமா, கடையை கொண்டா அப்படிங்கும்போது, இங்கே பாரு நானும் கடையை ஓண்ட தந்துடலாம் தான் பார்த்தேன், ஆனால் பாட்டி ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டாவலாம், இந்த மாதிரி கடை ஓண்ட தான்டா இருக்கணும், அப்படி இருந்தால் தான் இந்த குடும்பத்துக்கு வர செலவு நல்லா பார்க்க முடியும், அதுபோக நீங்களும் முன்னேறிடணும்னா இந்த கடை ரொம்ப அவசியமாக இருக்குது, உன் ஜவளப்பாடி வேற ஒரு சர்க்காரில் வேலை பார்க்காரு, நல்லா சம்பளம் எடுக்காரு, சீதா வந்து நல்ல வசதியான வீட்டில் இருக்க வைக்கான்னு சொல்லுவாங்க. நாளைக்கு நல்லது கெட்டதுலேருந்து எல்லாம் செய்யணும்னா உனக்கும் வருமானம் வேணும், உனக்கும் இமேஜ் வேணும், அதனால் நீ வந்து இந்த கடையை நடத்துறது நல்லது, இந்த கடையை நீ கொடுத்தனா எனக்கு மறுவாதி கொடுக்குற மாதிரி அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பாட்டியை ரொம்ப நேசிக்கேன், அதனால் பாட்டி சொல்ல நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, டேய் தெரியும்டா இந்த கடை வந்து எப்படியாவது ஆட்டையை போட்டுன்னு நினச்சேன், நீனும் பொண்டாட்டியும் கரெக்டாக பிளான் பண்ணி பாட்டி வர சொல்லி கடையை வாங்கிட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கும்போது அண்ணாமலை வந்து டபார்னு வாங்கியிருந்தாங்க. என்னடா நினச்சிட்ருக்கேன், முத்து மீனா எதுக்கும் ஆசைப்படல கேட்டியா, அவங்களெல்லாம் குறைச்சி பேச எவ்வளோ வச்சுக்கிட்டாத அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு என்ன செய்யணும் தெரில, நம்ம அவ்வளோதான் இனிமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அண்ணாமலை கூப்பிட்றாங்க, டே மனோஜ் பரசு ஒரு வேலை என்கிட்ட சொல்லியிருக்கான், இந்த இடத்துல பின்னார பாரு அப்படிங்கும்போதேப்பா இப்போ அரசு சின்ன வேலையை பார்த்துருப்பாரு, அந்த வேலைக்கு நான் போக முடியாது அப்படிங்கும்போது, இங்கே பாரு மனோஜ் அந்த வேலையும் இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் தான் இருப்பேன் அப்படிங்கும்போது, இல்லைப்பா என் படிப்பு தகுந்த வேலையை தான் பார்ப்பேன், கடையை தான் வாங்கி கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்கலையா அப்படிங்கும்போது, இப்போ அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு முன்னாள் ஹோட்டல் ஓனரும் நானும் வாக்கிங் ஒன்றா போவோம், ஒரு நாள் வந்து நீ இறக்கி விட்டு போன காரில் பார்க்கில், அப்போ யாருன்னு கேட்கும்போது என் பையனை, உண்மையிலே உங்கள் பையன் தானே சார், அவர் என்கிட்ட வேலை பார்த்தாலும் தான் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கதையை பூரா சொன்னார், ஏன் அந்த வேலை பார்த்தாலும் வேறு வேலை பார்க்க மாட்டியா, எல்லாம் வேலை தான் அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் வந்து முத்துக்கு தெரிய வருது, அப்போ நீ வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்கலையா, சும்மா ஏமாற்றி தான் கிடந்தியா அப்படிங்கும்போது, சும்மாறா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதியும் சொல்கிறாங்க. முத்து கடையை நடத்துகிறாரு. மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா நல்லாவே வருமானம் வருது, மனோஜ் எதுக்கு வருமானம் வரலன்னு சொல்கிறான் அப்படிங்கும்போது, தெரிலங்க அப்படின்றவங்க பாம்பே சந்தோஷ் சார் கால் பண்ணுறாரு, முத்து கடை உங்களுக்கு மாறிடுச்சாம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க சார் அப்படிங்கிறாங்க. டீலர்ஷிப் வந்து இன்னும் நான் உங்களுக்கு மாற்ற போகிறேன் அப்படிங்க. இல்லை சார் மனோஜ்டே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் கடையை நடத்துறீங்க, உங்கள் பேரை தான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி முத்து பேரில் மாற்றிடுறாங்க. முத்து பேரில் டீலர்ஷிப்பும் மாற்றினதுனால மனோஜ் ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. அதுமாதிரி வேலையே செய்யாட்டிலும் மாதம் நமக்கு 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம்னு அந்த சந்தோஷ் சார் வந்து வியாபாரம் ஆவ நமக்கு தருவாங்க சப்ளையர் கமிஷன். இப்போ என்னன்னா அதையுமே வந்து இந்த முத்து ஆப்போசிட்டான், இவனை சும்மா விடக்கூடாது, எப்படியாவது முத்தை வந்து பாடாப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ குடோனில் பொருள் பூரா வச்சுருக்கோம், கடையில் பூரா பொருள் வச்சுருக்கோம், நைட்டு முத்து தூங்கின பிறகு அந்த பொருளை எப்படியும் ஆட்டையே போடணும், ஒன்றும் இல்லாத கடையை நடத்தி நட்டப்பட்டுட்டேன் அப்படின்னு இந்த மனோஜ் சொல்லணும், இந்த நம்ம முத்து சொல்லணும். முத்து சொன்ன பிறகு பாட்டி பார்த்தே இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த கடையை நானே எடுத்து நடத்துகிறேன்னு சொல்லிட்டு இந்த குடோனில் ஒரு பொருள் நம்ம வேறு இடத்த வச்சுருக்கோம்னா அதை கொண்டு வச்சு நம்ம தொழில் பண்ணிடணும்னு நினைக்கிறாரு இந்த மனோஜ். இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் மனோஜ் இன்னொரு சாவி இருக்குது, அந்த சாவியை ஒரு ஆள்கிட்ட கொண்டு கொடுக்காரு, கொடுத்து இங்கே பாருங்கள் நைட்டு இந்த பொருளை பூரா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. சொல்லிட்டு வந்துருந்தாங்க. முத்து இன்னைக்கு சீன் முடிஞ்சது அப்படின்னு நினைக்காங்க. தற்செயலாக அங்கே வந்து செல்வம் போகிறாரு, கடை முன்னாடி 4-5 பேர் நின்றுக்கிட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க முத்து அப்படின்னு ஃபோன் பண்ணோன்னா முத்து வந்துடுறாரு. முத்து வந்த உடனே ஆகா கடை ஓனர் வந்துட்டான் ஓடுங்கடா அப்படிங்கிறாங்க. அந்த ஆள் 4 பேர் வெறுத்தாங்க, வெளுத்ததுலேயும் ஓடிடுறாங்க. அப்போ முத்து பார்த்தியா முத்து இப்படி இருக்குது, நைட்டு பேசாமல் காவலுக்கு யாராவது வை அப்படிங்கும்போது செல்வம் நம்மலாம் வந்து ஓனர்ன்ட்டு தலக்கணத்தில் இல்லை, இந்த கடை நம்ம கடையாகி போச்சு, ஏன் நைட்டு நானே இருக்கக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பூரா முத்து இருக்காரு. காலைல போனோன்னே மீனா கேட்குறாங்க, என்னங்க இவ்வளோ நேரம் அப்படிங்கும்போது, இல்லை மீனா நம்ம கடை முன்னாடி 4-5 பேர் இருந்துக்கிட்டு பொருளை ஆட்டையை போடுறதுக்குள்ளே வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, அப்போ செல்வம் கரெக்டாக போய் ஃபோன் பண்ண நான் வேணும் பிச்சு எரிஞ்சிட்டேன், ஓடிட்டானுவோம், இன்னும் நைட்டு பூரா நான் தான் அங்கே பார்த்துக்குவேன் அப்படிங்கும்போது, ஏங்க
பேசாமல் அங்கே ஒரு ஆளை வேலைக்கு வச்சுட்டாண்ணே நைட்டு பார்க்குற வாட்ச்மேன் மாதிரி அப்படிங்கிறாங்க மீனா. வைக்கிறதெல்லாம் என்னமோ வைக்கலாம், ஆனால் வச்சோம்னா கண்டிப்பாக ஒரு சம்பளத்தை கொடுக்கணும். அடுத்தவங்க ஒழுங்கா பார்த்துக்கிறாங்களா பார்த்துக்கலையான்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதனால் பவளையில் நான் கார் ஓட்டுதேன், இந்த ஃபர்னிச்சர் கடையை பார்க்கேன், அசோக்கையும் நல்லா பார்த்துப்பான், நீனும் போய் வரம் பாரு, டெக்கரேஷன் பாரு, இதையும் பார்த்துக்க, நைட்டில் மட்டும் நான் போய் உடலை எட்டி பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது, சரிங்க அங்கே போனால் உங்களுக்கு தூக்கம் வராதில்ல அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க பணம் முதல் போட்டிருக்கவனுக்கு வந்து என்னைக்கு தூக்கம் வராது. அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்ன சொன்னாங்க, முளைச்சவன கடத்தை நீ தாண்டா அடைக்கணும், அது போக இந்த வீட்டு செலவு நீ தான் பார்த்துக்கணும், அது போக நீ மாடியில் ரூம் கட்டி நல்லா இருக்கு நான் பார்க்கணும்னு எங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுதாரு. எங்கள் அப்பா மனசு கஷ்டப்படாத அளவுக்கு நான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் மனசு போல் நல்லதே நடக்குங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து நைட்டு அங்கே போகணுன்னு சொல்லிட்டு தயாராகிறாரு. காலையில் கடையை திறக்காங்க, எல்லாம் நடக்குது, வியாபாரம் நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்போ கடன்காரங்களை பூரா முத்து கூப்பிடுதாரு. என்னங்கய்யா உங்கள் அண்ணாச்சி உன கடத்து நீங்கள் அப்புறம் கொடுக்க போயிடலாம் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கய்யா தினம் வர வருமானத்தை, எங்களுக்கு ஒரு வருமானத்தை கடன்காரங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணலான்னு பார்க்குறேன், உங்கள் கணக்கில் எனக்கு வேணும் அப்படிங்கிறேன். கணக்கெலாம் கொடுக்குறேன், எங்களுக்கு இவ்வளோ தரணும்னு சொல்லிட்டு முத்து தினம் வந்துட்டு வருமானம் வர 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 கடன்காரன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த கணக்கு பூரா அண்ணாமலைகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துலேயே வந்து முக்கால்வாசி கடனை கொடுத்துட்றாங்க. அப்போ அதை வந்து அண்ணாமலை ரொம்ப பெருமையாக சொல்லுறாங்க, மனோஜ் இங்கே பாரு இவ்வளோ நாள் நீ கடன் நடத்தின கடன்காரங்களுக்கு ஒத்த பைசா கொடுக்கல, இப்போ பாரு முத்து வந்து முக்கால்வாசி கொடுத்துட்டான் அப்படிங்கும்போது, ஏன் முக்கால்வாசி கொடுக்க மாட்டான், அந்த சந்தோஷ் சாரை ஏமாற்றி மொத்த டீலர் அவன் தான் வாங்கிட்டாங்களே, அந்த பணத்தில் கொடுத்துருப்பான் அப்படிங்கும்போது, டேய் இன்னும் அந்த பணம் எதுவும் வரலை அப்படின்ட்டு இருக்கும்போதே சந்தோஷ் சார் கால் பண்ணுறாங்க. முத்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 20 லட்ச ரூபா போட்டிருக்கிறேன், அதை இந்த மாதத்துக்குள்ளே எடுத்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. எப்போ ஒரு சந்தோஷமான செய்தி, பாம்பே சார் வந்து 20 லட்ச ரூபா போட்டிருக்காரா அப்படின்னா மனோஜ் சரியான இதாக இருக்குது. எப்போ அந்த பணம் எனக்கு வர வேண்டிய பணம், நான் தான் ஒரு டீலராக இருந்தேன், இப்போ தான் அவர் வந்து 4 நாளாக தான் முத்து கடையில் 4 நாளாக கொஞ்சம் நாளாக நடத்துகிறான் அப்படிங்கும்போதே, கொஞ்ச நாளாக நடத்துகிறானா, அவன் முக்கால்வாசி கடனை கொடுத்துட்டான்டா அப்படிங்கிறாங்க. எப்பா அவன் என்னன்னாலும் பண்ணட்டும், அது எனக்கு வர வேண்டிய பணம், ஏன்ட்ட வாங்கி தர சொல்லுங்கள், நான் வேறு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. நான் அவளை கேட்குறாங்க, பணத்தை வாங்கி தரது பிரச்சனை கிடையாது, நீ என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அதை மட்டும் என்கிட்ட சொல்லிவிட்டு பணத்தை வாங்கிக்க அப்படிங்கும்போது, இந்த ஃபர்னிச்சர் கடை தான் நடத்த போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரவி சிரிக்கிறாரு, எப்பா ஃபர்னிச்சர் கடை அவன்கிட்ட இருக்க மாதிரி நினச்சிட்டு இருக்கா, அது ஓனர் முத்தாயிட்டான் அப்படிங்கும்போது, ஆஹா சரி வேறு என்ன தொழில் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது அப்படி முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே ரவி சொல்கிறாரு, எப்பா இவன் சும்மா சீனியர் சும்மாதான்ப்பா, ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படிங்கும்போது, டே ரவி உனக்கும் தானே பணம் வரணும், நீ முத்துட்ட கேளு அப்படிங்கும்போது, எனக்கு எப்போ செய்யணும் ஏது செய்யணும்னு முத்துக்கு தெரியும், நான் ரெஸ்டாரண்ட் வைக்கும்போது எனக்கு கண்டிப்பாக முத்து ஹெல்ப் பண்ணால் எனக்கு தெரியும் அப்படிங்க. ஆமாடா பெருசாக பண்ணுவான், ஒன்றும் பண்ண மாட்டான், இருந்த கடையை ஏன்டா அப்படின்ட்டு விட்டான், இப்படி இருக்கும்போது நீ பேசுகிற அப்படிங்கும்போது, உங்ககிட்ட வாங்கினா நான் முத்து உங்ககிட்டலாம் அவன் வாங்கவே இல்லை, நீ ஒழுங்காக நடத்தலை அப்பா வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு மனோஜ் இனிமேல் அந்த கடையை பற்றி பேசக்கூடாது, கடை முத்தோட கடை விடு அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு ஒன்றும் ஓடலை, எப்படியாவது இந்த முத்துக்கு ஆப் வைக்கலாம்னு நினச்சி இந்த கடையில் உள்ள பொருளெல்லாம் எடுக்கலாம்னு பார்த்தா நல்ல வேலை அவனை சிக்கினாலும் இந்த முத்துக்கிட்டு நம்ம சிக்கியிருப்பான், நம்மளை வந்து ரெக்கையாக பிரிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி நினைக்க இருந்த மனோஜ். ரோஹிணி கேட்குறாங்க, இங்கே பாரு மனோஜ் நீ தான் இந்த வீட்டில் அதிகம் படித்தவன், ஒன்றுமே படிக்காதவன் இந்த முத்து மீனாகும், அவங்களுக்கு கடையை வாங்கணும்னு அப்பா கொடுத்தாரு, ரவிக்கு ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கும் அவங்க அப்பா எதுவும் பண்ணாலும் பண்ணுவார், பாருங்கள் உங்களுக்குன்னு எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படிங்கும்போது நேராக ரூமுக்கு போகிறாங்க. விஜயா ரொம்ப கடுப்பில் இருக்காங்க, முத்து மேலையும் மீனா மேலையும் மனோஜ் குப்பி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ மனோஜ் வந்து விஜயா கூப்பிட்றாங்க, வழியே என்னடா அப்படிங்கிறாங்க. அப்பா பண்ணது ரொம்ப ஓவராக இருக்குமா, அப்பா இப்படி பண்ணுவார் நினச்சே பார்க்கல அப்படிங்கும்போது, நானும் தான்டா அதை கடை விஷயத்து தானே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லைம்மா அப்பாவுக்கு வரக்கூடிய பணத்தை எல்லாமே உடனே தான் தராரா அப்படிங்கும்போது, என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கேள்விப்பட்டேன் சீதாவுக்கு ஆடி வருதுன்னு சொல்லிட்டு சீதாவுக்கு வேறு 1 லட்ச ரூபா மொய் கொடுத்து வந்திருக்காரு அப்படிங்கிறது. ஆடிக்கு இந்த மனுஷன் 1 லட்ச ரூபா கொடுத்தாரு, அது உனக்கு யாரா சொன்னா அப்படிங்கிறாங்க. இதை அவன்கிட்ட சொல்ல நினச்சம்மா எனக்கு மறந்துச்சு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது விஜயா கத்துறாங்க, என்ன விஜயா நைட்டுக்கானும் கத்திக்கிட்டு இருக்கு, எதுவும் பேஞ்சிட்டியா அப்படிங்கிறாங்க. பேப்பர்லங்க ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம், ஏசி தான் ஓடுது அப்படிங்கிறாங்க. ஏசி ஓட தான் இருக்கட்டும், எதுக்கு இந்த சீதாவுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து வந்தீங்க அப்படிங்கும்போது, அது நம்ம வீட்டுக்குள்ளே தானே அப்படிங்கும்போது, ஏங்க கல்யாணத்துக்கு அவ்வளோ கொடுத்துருக்கீங்க, நீங்கள் இப்போ ஆடிக்கும் கொடுக்கணுமா அப்படிங்கும்போது, இங்கே பாரு தாய் மாமா வீட்டு சீதனம் பிறந்த வீட்டு சீதனம் அங்கே போகணும், அதை கொடுக்கறதுக்கு அங்கே ஆள் இல்லை, முத்தும் சரியாக பேச மாட்டாங்க, பட் நான் தானே கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கும்போது, ஏங்க அந்த பையன் சர்க்காரில் வேலை பார்க்க நல்ல சம்பளம், 2-3 வீடு வாடகைக்கு வருது, அவங்க நல்லதாக இருக்காங்க, கிராமத்துலேயும் அவங்களுக்கு சொத்து பத்து இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு நீ கொடுக்கணும் அப்படிங்கும்போது விஜயா,
அவங்களுக்கு என்ன இருந்தாலும் எல்லாத்துலேயும் சரி தான். ஒரு பெண் பிள்ளை வீட்டில இருந்து கொண்டு குடுத்தோம்னா, அந்த பிள்ளைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே விஜயா சொல்றாங்க, "ஏங்க நீங்க பண்ணதெல்லாம் ரொம்ப ஓவரு. மனோஜ் கடைகள்லாம் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ முத்து, மீனாக்கு மட்டும் தான் எல்லாம் செய்றீங்க. ஏன் உங்களுக்கு ரவியும், அ மனோஜும் உங்களுக்கு பிள்ளையா தெரியலையா?" அப்படிங்கும்போது விஜயா நல்ல கேள்வி. "இதுக்கு முன்னக்கூட்டி முத்து, மீனா உனக்கு பிள்ளையா தெரியல. எனக்கு இப்போ அவங்க பிள்ளையா தெரியல" அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ரொம்ப கோவமாகுது. "ஏங்க இதெல்லாம் நல்லதே இல்ல" அப்படிங்கும்போது, "விஜயா நீ பண்ணது இது எவ்வளவோ நான் பண்ணது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. முத்து வந்த பிறகு தான் மனோஜ் கடன்லாம் அடைச்சிருக்கான். இல்லன்னா மனோஜ் கடையும் இழந்து எல்லாம் இழந்திருப்பான்." அப்படின்னு இதையே சொல்லிக்கிட்டே இருங்கங்க. கடன் அடைச்சிட்டாம்ல, கடைய குடுக்க சொல்லுங்க அப்படிங்கும்போது, "இங்க பாரு விஜயா, அவன் கஷ்டப்பட்டு கடன் அடைச்சிருக்கான். என்ன இனிமே மாடியில ரூம் கட்டுவான். ஏன் மாடியில இன்னொரு ஃப்ளோர் கூட கட்டுவான். அத நீ பார்த்து ரசிக்க வேண்டியதான். 3 ஃப்ளோர் இருந்ததுன்னா, ஆளுக்கு ஒரு ஃப்ளோர்ல இருந்துட்டு போறானுவா. இல்லைங்க கீழ உள்ளத நான் வாடகை விட்டுருக்கோம்ல" அப்படிங்கும்போது, "விஜயா அங்க பாரு, நம்ம பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க தான் முக்கியம். நம்ம வயசுல உள்ளவங்க எல்லாருமே வந்து காலகாலத்தில பேரன், பேத்தி எடுத்து நல்லா இருக்காங்க. நம்ம வந்து எப்படி இருக்கோம் பாரு. எனக்கு 60 வயசு தாண்டிட்டு, உனக்கு 55 வயசு தாண்டிட்டு, அப்படி இருக்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து பேரன், பேத்திலாம் நல்லையா இருக்கு" அப்படிங்கிறாங்க. "ஏங்க எனக்கெல்லாம் பெருசா வயசாகல" அப்படிங்கிறாங்க. "வச்சியா வாய மூடு" அப்படிங்கிறாங்க. உடனே விடியுது. விடிஞ்சோடனே முத்துட்ட அண்ணாமலை சொல்லுதாங்க, "இங்க பாரு முத்து, பணம் எல்லாம் வந்திருக்கு, வச்சிருக்கு, சந்தோஷம் தான். இப்போ நான் வந்து ஒண்ணு சொல்லப் போறேன்" அப்படிங்கிறாங்க. "என்ன?" அப்படிங்கிறாங்க. அ மூ 3 ஃப்ளோரா இது வந்து நமக்கு இருக்கணும். கீழ ஏற்கனவே ஒண்ணு இருக்கு. நம்ம மாடியில இருக்கோம். இன்னொரு இத நம்ம அத கட்டணும் அப்படிங்கும்போது, "சரிப்பா கட்டிடலாம். கொஞ்ச நாள் ஆகட்டும்" அப்படிங்கும்போது, "இல்லடா முத்து, கையோட செஞ்சிட வேண்டியதான். உன்கிட்ட பணம் இருக்குல்ல, அப்பாவும் பணம் கொஞ்சம் ரெடி பண்ணி தரேன். மாடியில கீழ இருக்கிறது மாரியே மேலேயும் கட்டிறணும்" அப்படிங்கிறாங்க. "சரிப்பா" அப்படிங்கிறாங்க. இது விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இங்க மாடியில வேலையும் நடக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் பார்க்காங்க. பார்த்துட்டு வாடகை இருக்கிறவரு நேரத்துக்கு சொந்த ஊருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. "சரி தம்பி, நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன்" அப்படிங்கிறாரு அண்ணாமலை. சாவிய கொண்டு குடுத்துடுறாங்க. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு அண்ணாமலை பேசுறாங்க. எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கணும்னு தான் நினைக்கும். ஆனா, காலகாலத்தில உங்களுக்கு புள்ள குட்டிகள் வேணும் அப்படின்னா, நீங்க தனித்தனியா இருந்து சந்தோஷமா இருந்தா தான் நல்லாயிருக்கும். அதனால கீழ உள்ள வீட்ல நான் வந்து ரவியும், சுதியும் வைக்கிறேன். இந்த இதில மனோஜ் இருந்துக்கிடட்டும். கட்டப்போற வீட்ல முத்து இருந்துக்கட்டும் அப்படிங்கிறாங்க. முத்து சொல்றாரு, "எப்பா நான் மேல இருக்கிறேன். நீ அங்க தான் இருக்கணும்பா" அப்படிங்கிறாரு. "கண்டிப்பாடா முத்து. நீனும் மீனாவும் எங்க இருக்கீங்களோ அங்க தான் இருப்பேன்" அப்படிங்கிறாங்க. "ஏங்க அப்போ முத்து, மீனா தான் உங்களுக்கு பெருசுன்னா, அப்ப எங்களுக்கெல்லாம் நாங்கலாம் பெருசு இல்லையா?" அப்படிங்கும்போது, "விஜயா இப்படிலாம் பேசாத. நம்ம வந்து 3 பிள்ளையும் நம்ம பார்த்துக்க போறோம். வேற வெளிய எங்கேயும் இல்ல. ஒரே வீட்ல தான் மேலேயும் கீழேயுமா இருக்க போறோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல விடு" அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்கு. இந்த சூழ்நிலையில நான் ஒரு டெக்கரேஷன் வேலை எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க வேலை செஞ்சு முடிஞ்சு ஒரு ஓரமா இருக்கும்போது பொசுக்குன்னு கீழ விழுந்துருந்தாங்க. விழுந்தோனே பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் "மீனா, மீனா, மீனான்னு" தண்ணி தெளிக்காங்க. அப்ப அதில வந்து ஒரு பெரிய ஆளு கைய பிடிச்சு பார்க்குறாங்க. "மீனா மாசமா இருக்கா?" அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா, "மீனா நீ வந்து புள்ளத்தாச்சி ஆயிட்ட" அப்படின்னோனே மீனாவுக்கு சரியான வெட்கம். உடனே மீனா அம்மாவுக்கு இத ஃபோன் பண்ணி சொல்லு மீனா அப்படின்ட்டு சொல்லுதாங்க. மீனா அம்மா அந்த நேரத்தில எங்க போயிருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஒ டூருக்கு போயிடுறாங்க. வெளிய உள்ள கோயில்களுக்கெல்லாம் போறதுக்கு, மலை கோயிலுக்கெல்லாம் போறதுக்கு. அங்க ஃபோனே போக மாட்டேங்குது. மீனாக்கு யார்ட்ட சொல்ல, எப்படி சொல்லணும்னே தெரியல. "எம்மா நீ உன் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொல்லு" அப்படிங்கும்போது, "எனக்கு அவர்ட்ட சொல்ல வெட்கமா இருக்கு" அப்படின்னு சொல்லி கிராமத்தில உள்ள பாட்டிக்கு கால் பண்ணுவாங்க. "பாட்டி நான் வந்து புள்ளதாச்சியா இருக்கேன்" அப்படின்னோனே, பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம். இப்பேர்ப்பட்ட பிள்ளைய வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கே! நீ தான் முதல்ல வந்த உனக்கு தான் முதல்ல பிள்ளை வரும்னு நினைச்சேன் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கிராமத்தில உள்ள ஆளுகளுக்கெல்லாம் சொல்லிட்டு, பண்டம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்ட பார்த்து வராங்க. இங்க மீனாவும் டெக்கரேஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. பாட்டியும் அவசர அவசரமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. "என்னத்த மீனா கூட வர்றீங்க?" அப்படிங்கிறாங்க. "மீனா கூட வரல. மீனாவும் வந்திருக்கா, நானும் வந்திருக்கேன். ஒரு சந்தோஷமான செய்தி" அப்படிங்கிறாங்க. "என்னத்த சந்தோஷமான செய்தி?" "வந்தீங்க போன வாட்டி வந்தீங்க. கடைய முத்து மீனாட்டையும் வாங்கி குடுத்துட்டு போனீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த வீட்ட வாங்கி மீனாட்டையும் முத்துட்டையும் குடுக்க போறீங்களா?" அப்படிங்கிறாங்க. "அவங்ககிட்ட எதுக்கு குடுக்கணும்? அவங்க இதே மாரி பல வீடு வாங்குவாங்க" அப்படிங்கிறாங்க. "ஆமாத்த வாங்க தானே செய்வாங்க. வீட்ல உள்ள சொத்து அவங்க கையில தானே இருக்கு" அப்படிங்கும்போது, "அது மட்டும் இல்ல. மிகப்பெரிய சொத்து மீனாவுக்கு வரப்போகுது" அப்படிங்கும்போது, "என்னத்த? மிகப்பெரிய சொத்து மீனாவுக்கு வரப்போதா?" அப்படிங்கிறாங்க. "ஏய் விஜயா! உன்கிட்டலாம் சொன்னா நீ வந்து ஆர்ப்பரிப்ப" அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணாமலை" அப்படிங்கிறாங்க. "அம்மா" அப்படிங்கிறாங்க. "ஒரு சந்தோஷமான செய்திடா" அப்படிங்கிறாங்க. "என்னம்மா சந்தோஷமான செய்தி?" அப்படிங்கிறாங்க. "நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டது ஒண்ணு நடக்க போகுதுடா" அப்படிங்கிறாங்க. "என்னம்மா ஆசைப்பட்டேன்?" அப்படிங்கிறேன். "டேய் முத்து நீயும் உட்காருடா" அப்படிங்கிறாங்க. "என்ன பாட்டி சொல்லுங்க. வந்தது வராம என்னமோ சொல்றீங்க மீனா என்னது?" அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்ப ஒரு மாரி தலைய கவுந்துக்கிட்டே நிக்காங்க. "என்ன மீனா பதில் சொல்லு" அப்படிங்கிறாங்க. "அவ எப்படிடா பதில் சொல்லுவா? அவ வெட்கப்படுதா? நான் சொல்லுதேன். மீனா வந்து புள்ளத்தாச்சியா இருக்கா. ஏய் முத்து நீ அப்பனாயிட்ட. ஏய் விஜயா நீ வந்து
கிளவி ஆயிட்ட என்னமல நீ தாத்தாவாயிட்ட அப்படிங்கிறாங்க. பூச்சி என்னது இந்த மீனா மாசமா இருக்காளா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்ன வச்சு பார்க்குற அவங்க அம்மா ஊரில் இல்லை, என் அம்மா எங்கேயோ ஊருக்கு போயிருக்கான், டூருக்கு எதுக்கோ போயிருக்கான், மீனாவுக்கு வாய்க்கு ருசி நீ தான் சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா திருதுன்னு முடிக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.